இந்த ஹேண்டில் பாரோட காஸ்ட் மட்டுமே 4500 ரூபா. இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஹேண்டில் பார் நம்ம வண்டிக்கு போட போகிறோம். ஸோ அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம கை வந்து நல்லா நீட்டி இப்படி பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இமாலயனோட கிரிப்பு சொரசோன்னு இருக்கும். இது கிளாசிக்கோட கிரிப்பு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஹலோ guys, வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷன். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து மாற்ற போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்டில் பாரில் இது ஒரு ஹேண்டில் பார் சொல்லலாம். 4500 ரூபா ரைஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஹேண்டில் பார்ஸ் வந்து நம்ம வெஹிக்கிள் ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் 350Xக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ரிவ்யூ எப்படி இருக்குது, இதை நீங்கள் போடலாமா, வாங்கலாமா, வேண்டாமா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ சரியாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஷன் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ன்ற பிராண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு போட்டு தான் லடாக் ரைடில் நிறைய ரைடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஹேண்டில் பார்ஸ். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ சிட்டிக்குள்ளே அதிகமாக ரைட் பண்ணுறதுனால என்னால் வந்து சிட்டிக்குள்ளே இதை வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சைடில் வர வண்டியில் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. சென்னை டிராஃபிக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஓட்ட முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ஒரு ஹேண்டில் பார் வாங்கியிருக்கேன். இதிலேயே நீங்கள் கட் பண்ணி போடலாமே பிரதர் அப்படி கேட்டிங்கன்னா, இதோட சைஸ் இங்கே கட் பண்ணோன்னா இந்த பீஸ் வந்து இங்கே வரும். நீங்கள் நார்மல் ஹேண்டில் பார், இந்த கிராஸ் ஹேண்டில் பார் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணியிருக்கலாம். இதில் வந்து இப்போ இந்த கிராஸும் இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து இங்கே நம்ம தள்ளி போட முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடிக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது ஹேண்டில் பார் வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நாள் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ வார்டன்சி சரிங்களா. ஸோ இந்த பிராண்ட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹேண்டில் பாரோட காஸ்ட் மட்டுமே 4500 ரூபா. இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஹேண்டில் பார் நம்ம வண்டிக்கு போட போகிறோம். சரிங்களா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு கவரில் வந்து ஹேண்டில் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்கே தி பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம வண்டியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி இதோட ரிவ்யூ எல்லாமே சொல்கிறேன். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 இன்ச் கட்டாகவும், ஸோ அது ஒரு 2 இன்ச் கட்டாகவும் நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு இது வந்து 40 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து 35 இன்ச்சஸ்ன்னு நினைக்கிறேன். நேற்று நான் இன்ஸ்டேப்பில் வீட்டில் அளந்து பார்த்தேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம கை வந்து நல்லா நீட்டி இப்படி பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி நம்ம பார்க்கலாம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சல. யார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாருன்னா ரவி ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக ப்ரோ. இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் இதில் ஒரு ரப்பர் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரொம்ப ஸ்ட்ராங் வாஷர் ஒன்று இருக்கும், கப்பு மாதிரி இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அது ஸ்டார்ட்னா நம்ம வாங்கினதில் வந்து இது இருக்காது. ஓகே. ஸோ அப்போ வந்து இது எடுத்து தான் அதை ஆக்சுவலாக எடுத்துக்க அப்படியே மாட்ட வேண்டியது. எது சொல்கிறேன் இதுவா? இது ஆக்சுவலாக அந்த நெட்டு வந்து செக் பண்ணிட்ட மாதிரி இது ஓப்பனே ஆகாது. இந்த உள்ள ஓரிங் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ மற்ற நெட்லாம் அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரியே பேக் சைடில் எப்படி இருக்கும் பார்த்துருக்கலாம். இப்போ இது சரி என்ன பெனிஃபிட்ஸோ வண்டி வைப்ரேஷன் அதுவே லூஸ் ஆகாது இல்லை. இது போட்டால் டஃப்டாக உட்காரும். ஆமாம். இப்போ ஷேக்கிங் இல்லாமல் இருக்குது தான். இது லம்பர்லாம் இதில் ஷேக் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக இது அப்படியே இதில் மரம்லாம் அடி வாங்கும்ல இந்த கேஸில், பார்த்தீங்கன்னா லம்பர்லாம் கொடுக்குறேன். இங்கே இந்த மாதிரி கீழேயும் இருக்கும். எங்கே இருக்கா அது? ஆமாம் இங்கே இருக்கும். அது மாதிரி வாஷர் என்னை போட்டுறோம். போட்டுட்டு டைட் பண்ணி ஹெட்டில் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சால் மேலே ஏற்றுக்கிறோம். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கியா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளை சுற்றி வேணுமோ ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா அவங்க ஹைட் அட்ஜஸ்ட் ஆகிடும். WD-40 ஆச்சு, சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாச்சு சின்சிலாக. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம ஓவன் ஒன்று. ஏன் அப்போ வந்து அதை மெயின்டெனன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும். அதுக்கப்புறம் சுவிச்சஸ்லாம் இதெல்லாம் போயிடுச்சுன்னா டோட்டல் கிட்டு தான் மாற்றணும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கைட்டு சொல்ல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இமாலயன் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கிளாசிக் யூஸ் பண்ணோம். சாஃப்டாக இருக்காது. ஓகே இதை பாருங்களேன், நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இமாலயனோட கிரிப்பு சொரசோன்னு இருக்கும். இது கிளாசிக்கோட கிரிப்பு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிளாசிக்கோட கிரிப்பு போட்டிருக்கோம். ஸோ கிளாம்பு அதேமாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த ஹேண்ட் கார்டு வந்து நம்ம டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் சரிங்களா. ஏன்னா அது போட்டால் அதோட லுக்கு நல்லாயிருக்கும். வண்டியோட லுக்கு சும்மா சூப்பராக இருக்கும்.
ப்ளஸ் வந்து ரொம்ப சேஃப்டிக்காகவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஒன்றும் டைட்லாம் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு நம்ம பண்ணணும். 4500 கொடுத்து ஹேண்டில் பார் வாங்கியிருக்கோம் ஸோ நம்ம வண்டிக்கு. ஸோ எப்படி இருந்தது, இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 1 வீக் நான் ஓட்டிடுறேன் சரிங்களா. ஓட்டிட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. சரி guys, ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த் தான் இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில் பார் பொறுத்தவரைய என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து டேரெக்ட் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆல்ட்ரேஷனுமே வந்து கிடையாது. அதேமாரி இந்த சுவிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லி இது கிரைண்ட் பண்ணணுமா, இது ஹோல்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. எல்லாமே வந்து ஃபிட் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டேரெக்ட் ஃபிட் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன், ஸோ வைப்ரேஷன் ரிடெக்ஷன் பண்ணுதா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். வைப்ரேஷன் கம்பல்சரி ரிடெக்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மிரர்ஸ் பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து 2 சைடுமே விசிபிலிட்டி இருக்குது, எந்தளவுக்கு தெரியுது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக தெரியுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட பெயிண்டிங் ஆகட்டும், இதோட பவுடர் கோட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பாரில் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரைடிங் கம்ஃபர்ட், ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்தது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினாலுமே சரி, ஹைவேல ஓட்டினாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ரைடிங் பொசிஷன் பொறுத்தது ரொம்ப வந்து அப்ரைடு இல்லாமல் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப எஃபெக்ட்லெஸ் ரைடு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயின் பண்ணி ஓட்டணுன்றது எந்த அவசியமும் இல்லை, ரொம்ப வந்து ஸ்மூத்தாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது குவாலிட்டியும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் நான் ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம் ஓட்ட சொல்ல தான் தெரியும். இப்போ நம்ம பாருங்கள், சிக்னல் வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு வைப்ரேஷன் நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களும் புல்லட் பைக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த வார்டன்சியோட ஹேண்டில் பார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் இதோட ஃபீல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியல் டைமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் பிடிச்சிருந்தது, நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸ், லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அப்புறம் இந்த பிராண்டோட வெப்சைட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் பாருங்கள், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹேண்டில் பார் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி ப்ரோ அவர் தான் பிஸியாக இருக்கார். ஸோ ரவி என்ஃபீல்டு கரேஜ் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது, வேளச்சேரியில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆக்சசரிஸு, சர்வீஸு, அப்புறம் மாடிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம கரேஜுக்கு எடுத்துன்னு வரலாம். நம்ம பேர் சொல்லுங்கள் சரிங்களா, சூப்பராகவே பண்ணி தருவார். நம்ம வண்டி எல்லாமே சர்வீஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.